நம்ம சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் தோன்றின நூல்கள் தான் ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுகாப்பியங்கள் பார்த்தோம். ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னா அதில் சிலப்பதிகாரம், மணிமேகலையும் சங்கம் மருவிய காலத்திலே தோன்றிடுச்சு, கிபி 2ஆம் நூற்றாண்டிலே தோன்றிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. அதை தவிர மற்ற நூல்கள் சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இது மூன்றுமே சோழர்கள் ஆட்சி காலத்தில் தோன்றினது. அடுத்து ஐஞ்சிறுகாப்பியங்கள்னா சூளாமணி, நீலகேசி, உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம இன்னும் பிற காப்பியங்களும் சோழர்களுடைய ஆட்சி காலத்துல தோன்றிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிற காப்பியங்கள்னா கம்பராமாயணத்தை நம்ம இதுக்குள்ள உள்ளடக்கிறோம். ஏன்னா கம்பராமாயணம்ங்கிறது ஒரு காப்பியம் தானே. ஸோ அப்போ அதையும் இதில் கொண்டு வரும். அடுத்து மகாபாரதம் தமிழ் எழுதப்பட்டது முழுமையாக கிடைச்சது எதுனா வில்லி பாரதத்தில் தான். இதுக்கு முன்னாடி நிறைய பாரதங்கள் எழுதப்பட்டிருக்கு, ஆனால் அதெல்லாம் முழுமையாக கிடைக்க பெறல. வில்லி பாரதம் வில்லிபுத்தூரால் எழுதப்பட்டது, அதனால வில்லி பாரதம் அப்படின்னு பேரு. மகாபாரதம் தமிழ்ல முழுமையா கிடைச்சது இதுதான். அதே போல இன்னும் பிற காப்பியங்கள்ல அரிச்சந்திர புராணம், கந்த புராணம், திருவிளையாடற் புராணம் இதெல்லாமும் இன்க்ளூடிங் ஆகும். அப்போ நம்ம சோழர்களுடைய ஆட்சி காலத்துல என்னென்ன நூல்கள் தோன்றுச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்போ சங்க காலம்னா கிமு 200ல இருந்து கிபி 200, சில பேர் கிமு 300ல இருந்து கிபி 300ன்னு சொல்றாங்க. ஓகேவா? அது அடுத்து சங்க மருவிய காலம் கிபி 200ல இருந்து களப்பிரர்கள் ஆட்சி புரிஞ்சது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 550 வரைக்கும். அப்போ அது வரைக்கும் இருந்திருக்கு. அடுத்து பல்லவர்களுடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 600ல இருந்து ஒரு கிபி 900 வரைக்கும் அவங்க ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்ததான் சோழர்களுடைய ஆட்சி காலம் கிபி 900ல இருந்து, அதாவது 9ஆம் நூற்றாண்டுல இருந்து 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும். அடுத்து நம்ம பார்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள் காலம், அதான் 17ஆம் நூற்றாண்டு. அப்போ உங்களுக்கு கால வரிசை அடிப்படையிலையும் சொல்லிட்டேன். உரைநடையினுடைய வளர்ச்சி தான் 19 நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டுன்னு உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். நன்றி.